அதுவும் இந்த முறை வந்து ஆங்கில ஊடகங்கள், தமிழ் ஊடகங்கள், வட இந்திய ஊடகங்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுக்காக தானே அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு உணவகத்திலே வச்சிருக்கிறாங்க. அவர் பெரிய ஹோட்டலில் தான் இல்லையா, அது லீ மெரிடியன்னு ஒரு பெரிய ஹோட்டல், அது அங்கே அதை நடத்தி இருக்கிறாங்க. அப்போது அது என்னன்னா எல்லாரும் வர்றாங்க, அப்போ தான் வருவாங்க, எத்துறாங்களா இல்லையா? ஆமாம், அவங்களுக்கு தனி கொடி. இந்திய கொடியை தமிழக முதலமைச்சர்கள் ஏற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்தது மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி என்று பேசக்கூடிய நம்முடைய தோழர்கள் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடியை வர்ணித்து உருவாக்கி அதை தமிழர்கள் ஏற்றணுன்ற ஒரு விஷயத்தையே திமுக கொண்டு போய் நகர்த்தலைங்கிற கேள்வியும் சேர்த்து எழுப்பணுமா இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா துவக்கத்திலிருந்து தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம், அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம், நீர்வள பெருக்கம், தூய குடிநீர் இலவசம், வேளாண்மை, மருத்துவம், உடல்நிலை உறுதி செய், வெறிமை ஒழிப்பு, ப்ளம்ஃபொன்டைன், இப்படிலாம் நிறைய வந்து இது இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா பரவலாக்கப்பட்ட அதிகாரம் கிடைக்கும்னு அவர் நம்புறாரு. இப்போ சென்னையை சுற்றியே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரே இடத்துல எல்லாமே அதிகார குவிப்புக்கு எதிரான அரசியல் தான் ஒரு மாநில கட்சி செய்ய வேண்டிய அரசியல். என்ன சொல்றாருன்னா என் ஆட்சியில ஏன் சிவன் வித்தியாசமா தெரியறாருன்னா இலவசங்கள் எதிர்க்கிறாரு. 1000 ரூபாய் வேணாம், 1500 ரூபாய் வேணாம், 2500 ரூபாய் வேணாம், 2000 ரூபாய் வேணாம், 15000 ரூபாய் வேணாம், எனக்கு நல்ல கல்வியையும் தரமான மருத்துவத்தையும் தூய குடிநீர் இலவசமாக கொடுக்குறேன் அப்படிங்கிறாருல, அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. இன்னைக்கு தூய குடிநீர் இலவசமா கிடையாது. ஊற்றி கொடுக்குறவங்க அரசு பணியாளர் இருக்கும்போது சோறு போடுறவங்க அரசு இருக்கக்கூடாதாங்கிற கேள்வி இருக்குல்ல, அது ஆராய்ந்து பார்த்து டாஸ்மாக் அரசு நடத்துது, அதனால அவர் அரசு பணியாளராக இருக்காருலாம் ஒரு பக்கம் சொல்லுங்க, ஆனால் காமன் மேனுக்கு போய் ரீச் ஆகும். நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா ஜூக்கள்ல இருக்கக்கூடிய விலங்குகளை விடுவிச்சிருவோம், அந்த மாதிரி நாங்கள் காட்சி பொருளாக வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதோட இயல்பே அது இல்லை, நம்ம செயற்கையாக மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக அதை அடைச்சி வச்சு அதோட இயல்பையே வந்து மாத்துறாங்க, அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அது புதுசாக இருந்துச்சு. உயிரியல் பூங்காக்கள் என்பவை விலங்குகளுக்கான திறந்தவெளி சிறைச்சாலைகளை அன்றி வேறல்ல. இதன் மூலம் விலங்குகள் தங்கள் அடிப்படை உள்ளுணர்வான வேட்டையாடுதல், வாழ்வெள்ளை வரையறுத்தல் ஆகிய மரபு நினைவுகளை மறந்து விடுகின்றன. விலங்குகளின் விடுதலை மாந்தர்களுக்கு நிகராக மதிக்கப்பட வேண்டியவை. அதே போல தமிழக கோயில்களில் உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழியில் இறைவனை வழிபட முடியவில்லை, உண்மை. கோயில்களில் தமிழிலும் வழிபாடு செய்யலாம் சொல்ல நீக்கிட்டு இங்க தமிழில் மட்டுமே வழிபாடு செய்யப்படணும்னு மாற்றுவோன்றாரு. ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்படும் அப்படிங்கிறத போடுறாரு. கொலை செய்தவர் மட்டுமல்லாது அந்த ஆணவ படுகொலைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சாதிய சிந்தனைகளை வளர்த்தெடுப்பதிலும் ஊக்கப்படுத்துவதிலும் குற்றவாளியின் குடும்பத்தினுடைய பங்கு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் அனைவருக்குமான அரசு உதவிகள், அரசு பணி, அரசு நலத்திட்டங்கள் முற்றிலுமாக வாழ்நாள் முழுவதும் மறுக்கப்படும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. 2 நாட்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி வந்து தங்களுடைய செயற்பாட்டு வரைவை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த புத்தகம் தான் தூக்கவும் முடியல, அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. ஆமா, நாம் தமிழர் ஆட்சி, அதுவும் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026. இதுல முக்கியமான சில விஷயங்கள்லாம் வந்து அவர் பேசியிருந்தாரு. குறிப்பா சொன்னா எல்இடிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஏஐ வீடியோஸ்லாம் பயன்படுத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதன் பிறகு ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. நீங்க கூட கேள்வி எழுப்பியிருந்தீங்க. இதுல முக்கியமா சில திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. இதுல அறிவிப்புகளா நீங்க என்ன பாக்குறீங்க, முக்கிய அறிவிப்புகளா? முதல்ல வந்து இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும். என்னன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இது சாதாரணமாக ஏதோ இது மாதிரி நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேலே போட்டிருக்காங்க, பல லட்சங்கள் செலவாயிருக்குது, தூக்க முடியல. வெயிட்டு போல தான் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம எப்படி இருக்கும், ஒரு 1.5-2-3 கிலோ இருக்கும்னு நினைக்கிறோம்ல, இருக்கும். இவ்வளவு ஒரு வெயிட்டான ஒரு கண்டென்ட்டு. புக்கு மட்டும் வெயிட் இல்லை, கண்டென்ட்டுமே வந்து வெயிட்டை தான் போட்டிருக்கிறாங்க. வழக்கம் போல் இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து தனிச்சு தான் போட்டிடுறாங்க. ஸோ வழக்கம் போல் இந்த முறையை வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து
அவங்களுடைய நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு அப்படிங்கிறத வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு முறையுமே அப்படி தான் வைப்பாங்க. அவங்களுடைய முத்தாய்ப்பான முழக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி அப்படிங்கிறது. நான் முதல்ல அந்த ப்ரெஸ் மீட் நம்ம போயிருந்தோம், நீங்களும் வந்திருந்தீங்க. ஸோ எனக்கு என்ன ஒன்று வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, முதல்ல வந்து அதை வெளியிட்டுட்டு தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் போட்டுட்டு, அவங்கள தமிழ் தாய் வாழ்த்து அதை போட்டுட்டு வெளியிட்டுட்டு பேசுறாரு. டயாஸ்ல போடியம்ல நின்று பேசுறாரு. வீடியோஸ்லாம் கிட்டத்தட்ட அந்த வீடியோஸ் முடியறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் ஆயிடுச்சு. 1:30 வரைக்கும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அப்புறம் தனியா ப்ரெஸ் மீட் வேற. அதுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, அண்ணா அங்கேயே நின்று பேசுங்கன்னு எல்லாரும் சொல்ல அங்கேயே நின்று பேசுறாரு. ஏன்னா ஒரு 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன் ஆரம்பிச்சு 2:30 மணி வரைக்கும். நானும் பார்த்தேன், எனக்கு பசி தாங்கலை. நடுவில் கொஞ்சம் போய் சாப்பிட்டு வரேன், நான் வந்துட்டேன். ஒரு நீட்டான ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருந்தாங்க. ஒரு கட்சி எப்படி ஊடகத்தை சந்திக்கணும், அதுவும் இந்த முறை வந்து ஆங்கில ஊடகங்கள், தமிழ் ஊடகங்கள், வட இந்திய ஊடகங்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுக்காக தானே அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு உணவகத்திலே வச்சிருக்கிறாங்க. அவர் பெரிய ஹோட்டலில் தான் இல்லையா, அது லீவ் மெரிடியன்னு ஒரு பெரிய ஹோட்டல், அது அங்கே அதை நடத்தியிருக்கிறாங்க. அப்போது அது என்னென்னா எல்லாரும் வர்றாங்க, அப்போ தான் வருவாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 2 பாகம் எடுத்துக்கலாம். சில பேர் சொன்னாங்க, ஏங்க நாம் தமிழர் கட்சி ஒரு சாதாரண கட்சி, என்னங்க ஹோட்டல் லீவ் மெரிடியனில் போடுறாங்க, என்னன்னா பிரஸ் கிளப்ல வச்சிருக்கு, இது முன்னாடி வச்சிருக்காங்க, லீவ் மெரிடியனில் வைக்கிறாங்க. வெக்கட்டு உனக்கு என்னையா? சில பேர் என்னன்னா, என்னங்க நீங்கள் வந்து நீங்கள் எப்படிங்க காரில் வரலாம், கேப் புக் பண்ணால் யாருக்குமே வேணால் கார் வருங்க, அவ்வளோதான். இப்போ என்னென்னா தமிழ் தேசியவாதியாகவோ இது மாதிரி கட்சியில் இருந்தாலோ ஒரு ஜோல்னா பையன் பாட்டிக்கிட்டு ஒரு சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு பிரியா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டு எதிர்பார்க்குறாங்க போல. அப்படிலாம் இல்லை. ஒரு கட்சியாக அது கட்சி வந்து ஒரு இளைஞர்கள் அதிகமாக வச்சுருக்கிற ஒரு கட்சி. முதல்ல அவங்க கரண்ட் சினாரியோலாம் பார்ப்பாங்கல்ல. அப்போ நிறைய ஆங்கில ஊடகங்கள், வட இந்திய ஊடகங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம சில முக்கியமான விஷயங்களை மட்டும் அதில் நம்ம ஷேர் பண்ணலாம். நிறைய ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம பேசணும்னா ரொம்ப நேரம் பேசி ஆகணும், அவ்வளோ நேரம் நமக்கு வந்து இல்லை. ஸோ என்னென்னா, இந்த முறை வந்து தமிழ்நாட்டு அரசு முத்திரை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதான் அந்த முத்திரை என்ன, அரசு முத்திரையை வந்து ஒரு மாத்துறாரு. நடுவில் திருவள்ளுவர் இருக்காங்க, 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா காளை மாடுகள் இருக்கு, பின்னாடி வந்து பனை மரம் இருக்கு, அப்புறம் நெல், அந்த நெல் இருக்கு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான். கீழே 2 இடத்துல புலின்னு நினைக்கிறேன், வரி புலிகள் வந்து இருக்குது. அப்புறம் தமிழ் அன்னையுடைய படத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மிக முக்கியமா தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடி, அது இது பாருங்க, இதான் அவங்க போட்டிருக்கிறது, தமிழ்நாட்டு கொடி, தமிழ்நாட்டு கொடி. நம்ம இது இதெல்லாம் நம்ம ஏன் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி என்ன பண்ணாங்கன்னா ஒன்று ஆரம்பிச்சாங்க. இது வந்து இந்திய கொடிக்கு கீழே மாதிரி வச்சதை ட்ரை பண்ணாரு. அப்புறம் அதை வந்து இது பண்ணலை. கர்நாடகாவில் இப்போ கொடி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏற்றுறாங்களா இல்லையா? ஆமாம், அவங்களுக்கு தனி கொடி. இந்திய கொடியை தமிழக முதலமைச்சர்கள் ஏற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்தது மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி என்று பேசக்கூடிய நம்முடைய தோழர்கள் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடியை வர்ணித்து உருவாக்கி அதை தமிழர்கள் ஏற்றணுன்ற ஒரு விஷயத்தையும் திமுக கொண்டு போய் நகர்த்தலைங்கிற கேள்வியும் சேர்த்து எழுப்பணுமா இல்லையா? எழுப்பிதானே ஆகணும். அப்போ இதெல்லாம் வந்து அதுக்கான ஒரு துவக்க புள்ளி. அப்போ நம்ம இதெல்லாம் பாராட்டணுன்ற நான். வெல்க தமிழ், அதில் வந்து பாண்டியர் சின்னம், வில் சின்னம், புலி சின்னம், மீன் சின்னம், புலி சின்னம் போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து சூரியன் உதிப்பதை போல இருக்கு, சூரியன் வந்து மஞ்சள் நிறத்தில் உதிப்பதை போல இருக்குது, நீல நிறம் சிகப்பு நிறம் அப்படிங்கிறத சுற்றி வச்சிருக்கிறாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்தாய் இவங்க என்னன்னா, உங்க ஊர் பாண்டிச்சேரி தானம்மா, அதான் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தமிழ்த்தாய் வாழ்த்தா வந்து இவங்க வந்து முன்வைக்கிறாங்க. ஆமா. அப்புறம் இவங்களுடைய சின்னம் கலப்பை விவசாயி சின்னம், கிட்டத்தட்ட கொஞ்சம் குட்டி சீமான் மாதிரியே இருக்காங்க, யங் சீமானா அந்த சின்னமே இருக்குது. அதையும் வந்து போட்டு உழவினுடைய திருக்குறள் எல்லாம் பேசியிருக்கிறாரு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு சுழன்றும் ஏற் பின்னது உலகம் உழந்தும் உழவை தலை உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதுவும் விட்டேன் என் பார்க்கும் நிலை அப்படின்றதெல்லாம் வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. அப்புறம் தான் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 49 டாபிக்ஸ்.
இந்த சில டாபிக்ஸ்லாம் ஏற்கனவே நாங்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஒரு கட்சி ஒரு தேர்தல் வரும்போதும் அப்பவே பார்த்த சில டாபிக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா துவக்கத்திலிருந்து தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம், அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம், நீர்வள பெருக்கம், தூய குடிநீர் இலவசம், வேளாண்மை, மருத்துவம், உடல்நிலை உறுதி செய், வெறிம ஒழிப்பு, போதை அப்படிங்கிறத வெறிமன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, பெண் உரிமை, மாற்றுத்திறனாளிகள் நலன், அன்பு தளிர், அன்பு சோலை, உழவர் நலன், மீனவர் நலன், வணிகர் நலன், தூய்மை பொறியாளருங்கிற வார்த்தை. எப்பயுமே தூய்மை பணியாளர்னு பயன்படுத்துவோம், இவங்க தூய்மை பொறியாளர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது தொடர்பாக ஒருத்தர் கேள்வி எழுப்பும் போது கூட ரங்கப்பாண்டின்னு ஒரு தோழர் கேள்வி கேட்டிருந்தாரு. அப்போ கேள்வி கேட்கும்போது ஏன் அவங்க வந்து தூய்மை பணி மட்டும் தான் சொன்ன நினைக்கிறீங்க, நீங்க ஒரு மரநட நீங்க அவங்கள பயன்படுத்தலாம். இந்த சமூகத்தை பசுமை சூழலா மாற்றணும்னா அதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ அதுக்கு அவங்களை பயன்படுத்தலாம். மரம் நடலாம், அல்லது மற்ற மரங்களை அகற்ற பயன்படுத்தலாம், இப்படி மரத்தை பராமரிக்க பயன்படுத்தலாம், இப்படின்னு எல்லா விதமாகவும் வந்து அதை கொண்டு போனாரு. அப்புறம் அமைப்பு சாரா தொழிலாளர் நலன், அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. காவல், மக்களுக்கான சேவை, பசும் தமிழ்நாடு, காலநிலை மாற்றம், வனம் செய்வோம், விலங்குகள் பறவைகள் நலன். ஒரு கட்சியுடைய ஒரு ஒரு ஆட்சி வரைவு, அதான் தலைப்பிலே நீங்க சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு. கட்சி செயற்பாட்டு வரைவில் அவங்க ஆட்சிக்கு தாயா அப்படின்ற மாதிரி சொல்றது. ஒரு கட்சியினுடைய செயற்பாட்டு வரைவில் விலங்குகள் பறவைகள் நலனை பத்தி நம்ம பார்க்கும்போது இவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குல்ல, எல்லா உயிரினங்களுக்காகவும் பேச, அது வந்து உண்மையிலேயே நம்ம வந்து மனதார பாராட்டணும். அது வந்து ஒரு பெரிய சல்யூட் அவங்களுக்கு. அப்புறம் வழக்கம் போல கனிம வள பாதுகாப்பு, கழிவு மேலாண்மை குறித்து பேசுறாங்க, கையூட்டு ஊழல் ஒழிப்பு, வெளிப்படையான நிர்வாகம், ஈழம் எங்கள் இனத்தின் தேசம். இது இல்லாம நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கையா வர முடியாது. ஈழத்தமிழ் உறவுகளுக்கான தீர்வு, தமிழ் மீட்சி, தமிழர் மெய்யியல், தொல் தமிழர் மீட்சி, அயலக தமிழருக்கான அமைச்சகம், கல்விக் கொள்கை, போக்குவரத்து கொள்கை, பொருளாதாரம், சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி, தொழில், தகவல் தொழில்நுட்ப ஊழியர் நலன், அதாவது ஐடி கம்பெனிஸோடைய நலனை பற்றி பேசுகிறாரு அந்த ஊழியர் நலன். அப்புறம் தமிழ் தேசிய வைப்பகம் அப்படிங்கிறத ஒன்று வந்து தமிழ் தேசிய வைப்பகம் ஈழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் உருவாக்கினாங்க, வங்கிகளை அப்படி ஒரு உருவாக்குறோன்றாரு. மாற்று மின்பெருக்கம், சுற்றுலா கொள்கை, செய்தி ஒலிபரப்புத்துறை, திரைக்கலை மேம்பாடு, கலை இலக்கிய பண்பாட்டு மீட்சி, நீதித்துறை சீர்திருத்தம், காலத்தின் தேவை, தாய் நில உரிமை, நாம் தமிழர் கட்சி எதிர்க்கும் சட்டங்களும் திட்டங்களும் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட எத்தனை பக்கம் தெரியுமா, 450 பக்கம். 450 பக்கம் படிச்சு முடிக்கணும்னா நமக்கு வந்து ஒரு மணி நேரம் தேவைப்படும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா முதல்லயே அந்த தலைநகரத்தை நான் சில விஷயங்களை மட்டும் படிச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். தலைநகரத்தை மாற்றுவோம், இதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டாக இருந்ததுன்னு சொல்கிறேன். அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் இப்போ நீங்கள் கூட சிவபிரன் சார் ஒரு பேர் எடுத்திருந்தீங்க, சிவபிரன் சார் அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பர்ஸ்பெக்டிவ், அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னும் நிறைய பேர் சாத்தியம் இல்லைங்கிறாங்க, இன்னும் சில பேர் சாத்தியம் தாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தலைநகரை மாற்றும், தமிழகத்தை மாற்றும், ஒன்றிற்கும் மேற்பட்ட தலைநகர்கள் கொண்ட நாடுகள் பட்டியலில் போடுறாங்க. நெதர்லாந்து, பொலிவியா, புருண்டி, ஐவரி கோஸ்ட், மலேசியா, சவுத் ஆஃப்ரிக்கா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா, கேப்டவுன், ப்ளம்ஃபொன்டைன், இப்படிலாம் நிறைய வந்து இது இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, பரவலாக்கப்பட்ட அதிகாரம் கிடைக்கும்னு அவர் நம்புறாரு. இப்போ சென்னையை சுத்தியே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, ஒரே இடத்துல எல்லாமே அதிகார குவிப்புக்கு எதிரான அரசியல் தான் ஒரு மாநில கட்சி செய்ய வேண்டிய அரசியல். அப்ப அதிகார பரவலாக்கலுக்கு என்ன தேவைப்படும்னா, முதல்ல அமைப்பு பரவலாக்கம் தேவைப்படணும். இப்போ அமைப்பு ரீதியான பரவலாக்கம் வேணும்னா தலைநகருங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இல்லாம இன்னும் பல இடங்கள்ல வந்து அமைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. குறிப்பா ஒரு இடத்துல வந்து தலைநகரம் அமைக்கணும். ஆமா, என்னன்னா இப்ப திருச்சியை வந்து நிர்வாக தலைநகரம்னு சொல்றாரு, சென்னைய டெக்னிக்கல் கேபிட்டல், டெக் கேபிட்டல், ஆமா தகவல் தொழில்நுட்ப தலைநகரம்னு சொல்றாரு, கோவைய இண்டஸ்ட்ரியல் பிசினஸ் கேபிட்டல்னு சொல்றாரு, மதுரைய கல்ச்சுரல் ஹெரிடேஜ் கேபிட்டல், அதாவது மொழி கலை மற்றும் பண்பாட்டு தலைநகரம்னு சொல்றாரு, கன்னியாகுமரியா தமிழர் மெய்யியல் தலைநகரம், எபிஸ்டமாலஜிக்கல் கேபிட்டல் அப்படிங்கிறாரு. அப்போ இது மாதிரியான சிந்தனை போக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக. இப்ப திருச்சியை வந்து நாங்க தலைநகர் ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, வட மாவட்டத்துக்கும் தென் மாவட்டத்துக்கும் சென்டரா இருக்கு. இன்னொன்னு, பொதுவாகவே தமிழ்நாட்டுக்கு சென்டர் திருச்சி தான். நீங்க திருச்சியை சுத்தி எவ்வளவு மாவட்டங்கள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த திருச்சியில இருந்து தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கனெக்டிங் பாயிண்ட் இருக்கு.
அதனால அவர் திருச்சி சொல்றேன்னு சொல்றாரு. ஆனா இது முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் திருச்சி ட்ரை பண்ணி அவர் வந்து பண்ணல அவர் பண்ணல. பட் அதுக்கான காரணங்கள் என்னங்கிறது எனக்கு சரியா தெரியல. பட் வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு முயற்சியா தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க அவங்க. அது எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து அந்த மாதிரி அமைப்புகள் நம்ம வாழ்ந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகேவா? இது ஒண்ணு. அதன் பிறகு சில முக்கியமான விஷயங்கள் பெண்களுக்கு தனி தொகுதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் பொருளாதாரம் இருக்குல்ல, நீரை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல், அதை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வந்து இவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. அதை பத்தி அவர் மேடையோட ரொம்ப நேரம் பேசினாரு. அணிலுக்கு கூட தண்ணி தான் கிடைக்குது, நாங்க தான் தண்ணி கொடுக்குறோன்ற மாதிரிலாம் பாருங்க அப்படின்னு சொல்லி விஜய் மேட்டரை கொஞ்சம் இது பண்றதுனால அணில் சொல்றதுனால இது பண்ணாங்க. இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, என் ஆட்சியில ஏன் சிவன் வித்தியாசமா தெரியறாருன்னா, இலவசங்களை எதிர்க்கிறாரு. 1000 ரூபாய் வேணாம், 1500 ரூபாய் வேணாம், 2500 ரூபாய் வேணாம், 2000 ரூபாய் வேணாம், 15000 ரூபாய் வேணாம், எனக்கு நல்ல கல்வியையும் தரமான மருத்துவத்தையும் தூய குடிநீரை இலவசமா கொடுக்குறேன் அப்படிங்கிறாருல. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. இன்னைக்கு தூய குடிநீர் இலவசமா கிடையாது. ஒரு பிஸ்லரி பாட்டில் வாங்குறோம் அல்லது சம்திங் எக்ஸ்பைசர் ஒரு பாட்டில் வாங்குறோம்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா தான் வாங்க முடியும். அப்போ குடிநீர் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வணிகம் இருக்குல்ல, அந்த வணிகத்தை நான் ஒழிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்னும் சுத்தம் இல்லாத தண்ணி கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அங்கங்க முன்னாடி எல்லாம் பம்ப் இருக்கும், அதை அடிச்சு அது கூட அருகிட்டு வருது. நீங்க சொல்றது உண்மைதான், அது கூட அருகிட்டு வருது. வேளாண்மையை ஒரு வந்து அரசு பணியா நான் வந்து அறிவிப்பேன். அது என்னன்னா எங்க போய் இப்போ அது சாத்தியம் இல்லைன்னா, நான் ஒரு முறை வந்து நம்ம ஊடகத்திலேயே மரியாதைக்குரிய அருளாரம்பத்தில் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அந்த பேட்டில வந்து பாத்தீங்கன்னா கூட்டுப்பண்ணை வேளாண்மைங்கிறது சாத்தியம்னு அவர் சொல்றாரு. சில இடங்களில் தான் முரண்படுறாரு. இது நிலம் குத்தகை எடுக்கிறதெல்லாம் சில சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறாரு. மற்றபடி சாத்தியங்கிறாரு. ஒரு இடத்துல வந்து ஒரு உற்பத்தி பண்றீங்க, எண்ணெய் வித்து சார்ந்த உற்பத்தி பண்றீங்கன்னா அதுக்கு பக்கத்துல எண்ணெய் வித்துக்க சார்ந்த ஒரு தொழிற்சாலை அமைக்கணும். அதுக்கு பக்கத்திலேயே அதை வந்து ஒரு ப்ராடக்டா மாத்தி அதை மார்க்கெட்டிங் பண்றதுக்கான எல்லா விஷயமும் அங்க இருக்கணும். அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இண்டஸ்ட்ரி மாதிரி அங்கே. ஆமா, அது வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது. சென்னை நகரத்தை நோக்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. நகரமாக உங்க இடத்த மாற்ற முடியும். விவசாயமும் வளரும், அது சார்ந்து இருக்கிற மக்களும் வளருவாங்க, மார்க்கெட்டிங்கும் பண்ண மாதிரி ஆச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயத்துறை என்ன வேலை பண்ணுது? வேளாண்மைத்துறையோட வேலை என்ன? ஹார்டிகல்ச்சரோட வேலை என்ன? ஆண்டுக்கு ஒரு தடவை வந்து இங்கே பூக்கள் கண்காட்சி வச்சா போதுமா தான் அவங்க வேலையை? அதை தாண்டி உங்களுடைய வேலை இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. எங்கே வந்து கனெக்ட் பண்ணுறாருன்னா சீமான், அது வந்து உண்மையிலே கனெக்டிங் பாயிண்ட் தான். ஊற்றி கொடுக்குறவங்க அரசு பணியாளர் இருக்கும்போது சோறு போடுறவங்க அரசு இருக்கக்கூடாதாங்கிற கேள்வி இருக்குல்ல, அது ஆராய்ந்து பார்த்து டாஸ்மாக் அரசு நடத்துது, அதனால் அவர் அரசு பணியாளராக இருக்காருலாம் ஒரு பக்கம் சொல்லுங்க. ஆனால் காமன் மேனுக்கு போய் ரீச் ஆகும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து அவர் பார்க்குறாரு. அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் பற்றி அவர் பேசுகிறாரு. ஆமாம், பல கோடி பனை திட்டம் இதெல்லாம் வந்து இது பண்ணுறாரு. நீர் சார்ந்து இந்த இயற்கை வேளாண்மை சார்ந்து வந்து பேசியிருக்கிறாருமா. இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி விலங்குகள் நலன் பத்தி பேசியிருந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா ஜூக்கள்ல இருக்கக்கூடிய விலங்குகளை விடுவிச்சிருவோம், அந்த மாதிரி நாங்கள் காட்சி பொருளா வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதோட இயல்பே அது இல்லை. நம்ம செயற்கையா மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக அதை அடைச்சு வச்சு அதோட இயல்பையே வந்து மாத்துறாங்க. அந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அது புதுசா இருந்துச்சு. அது என்ன பண்ணுவாங்களா? அப்புறம் அது என்ன அதாவது காட்சி பொருளா விலங்குகளை வச்சிருக்க மாட்டாங்க, இயற்கையா அதோடைய இயல்புலே இருக்கட்டும். அதே மாதிரி கோயில்ல இருக்கக்கூடிய யானைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில சுயநலத்துக்காக மனிதர்கள் பயன்படுத்துவதை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை, அதான் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நெறிப்படுத்தி சொல்லலாம். என்னன்னா உயிரியல் பூங்காக்களுக்கு மாற்றாக வன பாதுகாப்புன்னு அவர் சொல்றாரு. குறிப்பா என்னன்னா உயிரியல் பூங்காக்கள் என்பவை விலங்குகளுக்கான திறந்தவெளி சிறைச்சாலைகளை அன்றி வேறல்ல. இதன் மூலம் விலங்குகள் தங்கள் அடிப்படை உள்ளுணர்வான வேட்டையாடுதல், வாழ்வெள்ளை வரையறுத்தல் ஆகிய மரபு நினைவுகளை மறந்து விடுகின்றன. விலங்குகளின் விடுதலை மாந்தர்களுக்கு நிகராக மதிக்கப்பட வேண்டியவை. விலங்குகளுடைய விடுதலை அப்படிங்கிறது மாந்தர்களின் விடுதலைக்கு நிகராக மதிக்கப்பட வேண்டியது. எனவே உயிரியல் பூங்காக்களில் விலங்குகளை அடைத்து வைக்கும் முறையை மாற்றி அவற்றை தங்களின் இயற்கை சூழலிலேயே பாதுகாப்பதற்கான திறந்தவெளி பாதுகாப்பு மண்டலங்கள் உருவாக்கப்படும் சொல்றாரு. மக்கள் விலங்குகளை பார்வையிட காடுகளுக்கு செல்லும் முறையை நெறிப்படுத்தி விலங்குகளின் அமைதிக்கு கேடு விளைவிக்காத இயற்கை சுற்றுலா, ஈகோ டூரிசம், அதை பண்ணுவோங்கிறாரு. ஏன்னா அந்த டூரிசத்தை முழுசா இது பண்ணல. பட் இது நீங்க சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இல்லையா? நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. அது வித்தியாசமான ஒரு பார்வை.
முக்கியமாக வந்து இந்த கழிவு மேலாண்மைங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அதை குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக எழுதியிருக்கிறாங்க இவங்க. பழந்தமிழர்கள் கழிவு மேலாண்மை சிறந்த விளங்கினர், எந்த குப்பையும் வீணாக்காமல் 100 விழுக்காடு மறுசுழற்சி மூலம் பயன்படுத்தினர், அம்முறையை நாம் தமிழர் அரசு மீட்டெடுக்கும்னு சொல்றாரு. வீட்டிற்கே வந்து கழிவு அதாவது குப்பைகள் வந்து பெறப்படும் அப்படிங்கிறதையும் வந்து இது பண்றாரு. குப்பையை தூய்மையாக்கும் நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. நெகிழி ஒழிப்பு வாரியம் உருவாக்கப்படும், பிளாஸ்டிக்கே ஒழிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கையூட்டு ஒழிப்பு பாசறை அதை தொடர்ச்சி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் நீதிமன்றங்கள் உருவாக்கணும்னு சொல்றாங்க. குறிப்பாக தமிழ் மீட்சி அதுவே தமிழர் எழுச்சிங்கிற பேசுறாரு. அதுக்காக என்னென்ன பண்ணுவோம், மறைவோதும் பள்ளிகள், ஐயா வீரப்பனார், அப்புறம் ஈகை தமிழர்கள் நினைவகம், தமிழ் பல்கலைக்கழகம், பெருங்காமலோட நினைவிடம், இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. உலக தாய்மொழி நாள், தேசிய தலைவர் செய்தவை, தமிழ் கலை சொற்கள், இதெல்லாம் பற்றி வந்து பேசுகிறாங்க. தமிழர் மெய்யியல் குறித்தும் பேசுகிறாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகுன்னு அதை எடுத்து வந்து பேசுகிறாங்க. இயற்கை வழிபாடு அப்படிங்கிறத கொண்டு போகிறாங்க. திருமுருக பெருவிழா, ஐந்தனை தெய்வ வழிபாடு, மெய்யியல் தலைநகரமாக எதாவது சொல்லியிருந்தாரு, குமரியை சொல்லியிருந்தாரு. அது எதுக்காக சொல்லியிருக்கிறோம்? அதே போல் தமிழ் புத்தாண்டா நாங்கள் தை ஒன்றுதான் சொல்லுவோம் அப்படின்றத மீண்டும் வலியுறுத்தி எழுதி அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. மிக முக்கியமாக நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. தமிழர் அறநிலைத்துறைன்னு மாற்றுவோன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்து அப்படிங்கிற சொல்ல நீக்குவேன், தமிழர் அறநிலைத்துறை தான் நான் மாற்றுவேன் அப்படின்றாரு. அது ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக அதை பண்ண வேண்டியது. ஆக்சுவலி அதை வந்து அவர் அறிவிச்சிருக்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். திராவிட கட்சிகளே இது வந்து அவ்வளோ அழுத்தமா பேசுறது கிடையாது. அவங்க இந்து சமூகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுல தமிழும் இருக்க மாட்டேங்குது. அது ஒரு மிகப்பெரிய கொடுமை. அதுதான் இப்ப என்னன்னா, அவர் நல்ல ஒரு வார்த்தை கேட்டாரு, இந்து சமூகத்துறைனா இப்ப வட இந்தியாவில் இருக்கிற சாமியை கும்பிட்டா இந்து சமூகத்துறையா கிடையாது, இப்ப தமிழர் அறநிலையத்துறைன்னு மாத்துவோம்னு சொன்னாரு. பாத்தீங்களா, அது ஒரு போல்டான ஒரு மூவு. அதே போல தமிழக கோயில்கள்ல உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழியில் இறைவனை வழிபட முடியவில்லை, உண்மை. கோயில்களில் தமிழிலும் வழிபாடு செய்யலாம் சொல்ல நீக்கிட்டு இங்கே தமிழில் மட்டுமே வழிபாடு செய்யப்படணும்னு மாற்றுவோன்றாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் வழிபாடு நாம் தான் சட்டம் ஏற்றுன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, அதுவும் ஒரு போல்டு மூவ். இது பிஜேபிக்கு எரிச்சலை ஊட்டும். இது பிஜேபி எடுத்துக்கவே முடியாது. இந்த இந்து அப்படின்ற வார்த்தை வந்து நீக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்து மக்களிடையே வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் யாருமா இந்துக்கா தங்களை உணர்றாங்க? நம்முடைய அப்பாக்களோ நம்ம மத ரீதியாக நம்ம இந்துன்ற ஒரு இந்த ஒரு பேருக்குள்ள நம்ம வந்திருக்கலாம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து வார்த்தை பிற்காலங்களில் வந்தது தானே. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதை வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. திமுக சொல்லியிருக்கு, அதிமுகவும் சொல்லியிருக்கு, நாம் தொடர்ச்சி நீ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அண்ணா என்ன சொன்னார்? நான் ஒருபோதும் இந்துவல்ல, நான் தமிழன், அதாவது திராவிடன் அப்படிங்கிறது தான் பேருந்து அண்ணா பயன்படுத்தினார். இவர் இன்னைக்கு வந்து வேற பயன்படுத்துறாரு. ஸோ அது வந்து அந்த அஃபெக்ஷன், அந்த லவ் வந்து அந்த வேர்டு மேலே தமிழர்களுக்கு பொதுவாக கிடையாது. நீங்கள் இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினரோட தாத்தாவோ அல்லது பாட்டனாரோ எடுத்து பார்த்தீங்கன்னா சைவன், இந்த வைணவன், அந்த மாதிரி தானே வார்த்தைகள் இருக்குமே தவிர இந்துன்ற வார்த்தை இருக்காது. ஏன் திருவள்ளுவர் பிரகாச வரலாறு வாழ்ந்த காலகட்டங்களில் அந்த மாதிரியான சொல்லோட இயங்குனவங்க பல பேர் இருக்காங்கன்னா அவர் அது மாதிரி ஒரு வார்த்தை கூட பதிவு பண்ணலையே. ஆனா அது அப்ப இருக்கட்டும், இப்போ வந்து யாருன்னு கேட்டா இல்ல, அது வந்து நீங்க கேட்கலாம் அதனால பிரச்சனை வருமானு. அந்த சமரசத்தை பண்ணாம இருக்கிறதா சரின்னு நான் சொல்லுவேன். சமரசத்தை பண்ணாம இருக்காருல அது சரியானதுன்னு நான் சொல்லுவேன். இன்னொன்னு நான் ரொம்ப முக்கியமா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மருத்துவத்துறையில அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சில முக்கியமான விஷயம் அதுல போட்டிருக்காங்க. நான் சிலது கொஞ்சம் படிச்சேன். என்னன்னா, நாங்க மருத்துவத்துக்கு கஞ்சாவை வந்து பயன்படுத்துவோம், கஞ்சா செடிகளை வந்து மருத்துவத்துக்கு மட்டும் பயன்படுற மாதிரி விளைவிச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கஞ்சா பழக்கம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இப்போ இந்த மாதிரியான அது நீங்க சொல்றது புரிஞ்சிச்சு எனக்கு. அது நிறைய பேர் வந்து மேபி தவறா கூட எடுத்துருக்கலாம். ஆனா நம்ம சரிப்படுத்துவோம். நம்முடைய ஊடகத்திலேயே மரியாதைக்குரிய பாரம்பரிய சித்த மருத்துவர் ஐயா முத்துனாக ஒரு பேட்டி கொடுத்தவர், போய் பாருங்க. அவர் சொல்லுவாரு, வனச்சட்டங்கள் எப்படி நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை அடித்து நொறுக்கி இருக்கிறது, ஒழித்து கட்டு இருக்கிறதுன்னு பேசுவார். இப்படி வனச்சட்டங்கள் போடப்பட்டதுனாலதான் இது போன்ற இப்போ இதெல்லாம் வந்து மருத்துவத்துக்கு கூட ஆக்சுவலி மருத்துவத்துக்கு பயன்படுத்துறாங்களா இல்லைன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் மருத்துவத்துக்கு பயன்படுத்தணும். அது தமிழர்களுடைய பாரம்பரிய மருத்துவ முறைக்கு ஒன்றாக பயன்படுத்தப்பட்டு வந்த ஒன்று. அதை நீங்க ஒருத்தர் தவறா நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமே தவிர அதை மருந்தாவே ஆகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்?
ஆனா கஞ்சாவுக்கு வந்து இப்போ தடை இருக்கும்போது அதை கஞ்சா பயன்படுத்தக்கூடாது. தடைனா என்ன தடையுமா? கஞ்சாவை போதையா உட்கொள்ளதான் தடை. அதான் சொல்றேன். இப்ப போதையா உட்கொள்ள தடை இருக்கும்போது நிறைய புழக்கங்கள் இருக்கு, நிறைய இளைஞர்கள் அது வந்து இல்ல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு அரசினுடைய கையாளாகத்தனத்தை ஒரு பொருள் மேல போடக்கூடாது. அந்த கஞ்சாங்கிறது இப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். இப்போ பொங்கலை வந்து நானே கூட சொல்லியிருக்கேன், நீங்க பொங்கல் காலையில சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேரா தூக்கமா வராதா? வரும். அது லைட்டா ஒரு 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 இப்படியே தூக்கமா வரும். அதுக்காக பொங்கல் சாப்பிடாம இருப்பீங்களா நீங்க? அப்படி கிடையாது. கஞ்சாங்கிறத நீங்க வெளியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அது போதைப் பொருள் தான். அதை எடுத்துக்கிட்டா சட்டம் கடுமையா போடு. அதை மருத்துவத்துறையில தேவைப்படுது, சித்த மருத்துவர்கள் தேவைப்படுதுன்னு சொல்றாங்கன்னா அது அவங்களுக்கு பயிரிட்டு கொடு. அங்க முறைகேடு அந்த முறைகேடை தடுத்து நிப்பாட்டு. அதுதானே நீ இருக்கிற அரசாங்கமா இருக்கிற, காவல்துறையா இருக்கிற. அப்ப அங்க நம்ம சரி பண்ணணுமே தவிர பொதுப்படையா பேசுறதுங்கிறது சரியா வராது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் போட்டிருக்கிறாரு, ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்படும் அப்படிங்கிறத போடுறாரு. கொலை செய்தவர் மட்டுமல்லாது அந்த ஆணவ படுகொலைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சாதிய சிந்தனைகளை வளர்த்தெடுப்பதிலும் ஊக்கப்படுத்துவதிலும் குற்றவாளியின் குடும்பத்தினுடைய பங்கு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் அனைவருக்குமான அரசு உதவிகள், அரசு பணி, அரசு நலத்திட்டங்கள் முற்றிலுமாக வாழ்நாள் முழுவதும் மறுக்கப்படும். சிட்டிசன் படத்துல அஜித் குமார் சொல்ற மாதிரி தான், பெண் எடுத்தோர் பெண் கொடுத்தோர் எல்லாருக்கும் மறுக்கப்படுற மாதிரி ஃபுல்லா மறுக்கணும்னு போட்டிருக்கிறாரு. குறிப்பாக தாய்மொழி பதிவை நான் வந்து பள்ளிக்கூட சேர்க்கையில சேர்ப்பேன் அப்படிங்கிறாரு சீமான். இதுதான் நிறைய பேருக்கு வந்து முக்கிய விஷயம் பார்க்கப்படுது. ஏன்னா ஜாதி மட்டும் தான் கேட்பாங்க, ஒரு தாய்மொழி கேட்கிறாரு அப்படிங்கிறதையும் வந்து இப்போ சேர்த்துருக்குறாங்க. சரி, இப்போ மரண தண்டனை பத்தி அவங்களுடைய விளக்கம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மரண தண்டனையை தவிர்ப்போம் அப்படின்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனா பாலியல் குற்றவாளிக்கு இதை நாங்க வந்து பரிசீலனை பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து இது வந்து உகந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை அப்படிங்கிறது எது ஒன்றுக்குமே தீர்வு கிடையாது. அது பாலியல் குற்றவாளியா இருந்தாலும் எது ஒன்றுக்குமே தீர்வு கிடையாது. மரண தண்டனைங்கிறது இப்போ உடனே எல்லாரும் கேட்பாங்க, உனக்கு நடந்ததான் தெரியும், உங்களுக்கு நடந்ததான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை கொல்லக்கூடிய உரிமை நம்ம யாருக்கும் இல்லை. இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கு, நமக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கோம், அந்த சட்டப்படி நீங்கள் நடக்கலாம். அந்த சட்டத்தை மாற்றி அவரை கொல்வதற்கான உரிமையை நீங்கள் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு மெச்சூர்டு சொசைட்டியில் அப்படியா இயங்குறவனை கண்டறிஞ்சு அவனை களை எடுக்கிறதா என்னுடைய வேலையாக இருக்கணுமே ஒழிய அவனை சுட்டு போட்டா சரியாருன்றதை நான் நம்பல, அதை ஏற்கல. சட்டம் வந்து அந்த குற்றவாளியை கடுமையா தண்டிக்குதா? அதற்கான அந்த தண்டனை அதை நீங்க வந்து கூர்மைப்படுத்துங்க, செழுமைப்படுத்துங்கன்னு நான் சொல்றேன். இதுலயே கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அவர் இன்னொரு வார்த்தை கொஞ்சம் மேபி இறங்கி வந்திருக்காரு. முன்னாடி இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தார், கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. அவங்க உறுதிப்படுத்தப்பட்டால் நான் வந்து இது பண்ணுவேன்றாரு. பட் எனக்கு அதில் வந்து ஒரு உடன்பாடு இல்லை. நம்ம வந்து ஒருத்தரை கொல்றதுனால ஒரு விஷயம் சரி செய்யப்படுமானா எனக்கு அதில் வந்து மாற்று கருத்து உண்டு. ஒருத்தரை கொன்னா என்ன ஆக போகுது? அது எப்படி ஒருத்தர் நம்ம வந்து ஒரு உயிரை நம்ம எப்படி எடுக்க முடியும்? அவன் இப்போ ஒரு கொடுமையான குற்றவாளியை இப்போ நீங்கள் வந்து முன்னாடி நிறுத்திட்டு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, சப்போர்ட்லாம் நான் பண்ணலை, பட் அவனை கொலை பண்ணுற உரிமை எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மேபி என் கருத்து தப்பா இருக்கலாம், சரியா இருக்கலாம். ஒருவேளை தண்டனை வந்து அதிக அளவுல கொடுக்க, தண்டனையை நீங்க சிவியரா கொடுங்கன்ற, வாழ்நாள் முழுக்க சிறையில வையி, சிறையில வையி. கொல்றதுங்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. அது ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு, நான் பார்த்தேன். நானு பள்ளிகள் பத்தி பேசும்போது அவ்வளவு சூப்பரா இருக்குமா, அவ்வளவு அருமையானது. ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, சமஸ்கிருதம் தமிழ் இடையிலான போர், இந்திய ஒன்றிய அரசால் சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்கப்படும் தொகை தமிழ் ஒதுக்கப்படுவதில்லை, சமஸ்கிருத தாய்மொழியாக கொண்டவன் அதிகாரம் கேட்கிறான், மொழி வழிய மாநிலம் பிரிக்கப்படுவது, சமஸ்கிருதம் எந்த மாநிலம் பிரிக்கப்படவே இல்லை, இறந்து போன சமஸ்கிருத மொழியை உயிர்ப்பிக்க துடிக்கின்றார்கள் ஒன்றிய ஆட்சியாளர்கள், நாம் இழந்து கொண்டிருக்கிற தாய் தமிழை உயிர்ப்பிக்க துடிக்கின்றோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அப்புறம் அறிவுச்சோலை, அரும்பு மொட்டு மலர் உருவாக்கப்படும் போட்டிருக்கிறாரு. தனித்திறன் கல்வி, முக்கியமா அதுல முக்கியமான ஒரு விஷயம், ஹாப்பியான விஷயம் என்னன்னா ஹோம்ஒர்க்கே கிடையாது. ஹோம்ஒர்க்கே இல்லை, உங்களுக்கு ஹோம்ஒர்க் இல்லாத ஒரு சிஸ்டம் வந்து உருவாகுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு நல்லா இருக்கு. அதுக்கு நிறைய நாடுகளை உதாரணம் காட்டினாரு. நீங்க கூட பார்த்துருப்பீங்க, நிறைய நாடுகளை உதாரணம் காட்டினாரு. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா வித்தியாசமா இருந்தது. அப்புறம் போக்குவரத்து கொள்கை, சுங்கச்சாவடியெல்லாம் நான் ஒட்டுமொத்தமாக நீக்கிடுவேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறது. அப்புறம் சிற்றூருடைய பொருளாதார வளர்ச்சி, தற்சார்பு பொருளாதாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன்.
தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களோட நலன்கள் எப்படி இருக்கணும், முக்கியமா தொழிற்சங்கம் மற்றும் முத்தரப்பு குழு உருவாக்குவன்றாரு. ஐடி கம்பெனி தொழிற்சங்கம் இருக்கா? இல்ல. ஸோ அந்த தொழிற்சங்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கறத ஒரு முக்கியமா சொல்றாரு. வேலை நேரத்தை வந்து கரெக்டா வந்து இது பண்ணணும், விடுமுறைகள் கொடுக்கணும், பெற்றோர் நலன்களை வந்து அவங்களை பார்த்துக்கொள்வதற்கான விஷயங்களை கொடுக்கணும். மிக இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த தனியார் நிறுவனங்களுக்குள்ள 80 விழுக்காடு தமிழக தொழிலாளர்களை நிரப்பிய பிறகே மற்றவங்க நிரப்புங்கன்ற, மற்றவங்க நிரப்பாதீங்கன்னு சொல்லலை, 8% தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேலையை கொடு, அப்புறம் மற்றவங்களுக்கு வேலையை ஒரு பட்டு எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதை எப்படி பண்ண முடியும்னு கேட்குறாங்க. பட் எல்லாத்துலேயும் பண்ணும்போது நீங்கள் பண்ண முடியாதா அப்படிங்கிறத மற்றவங்க கேட்குற ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு மாநிலம் சொந்தமாக வைப்பகம் தொடங்குவது நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கானது. அந்த வகையில் இந்திய காப்பு வைப்பகத்தில் சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நாம் தமிழர் அரசு தமிழ் தேசிய வைப்பகம்னு உருவாக்குங்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒரு வங்கி உருவாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்கிறாரு. கந்து வட்டியை ஒழிக்கிறது, குறைந்த வட்டியில் இது பண்ணுறதெல்லாம் பண்ணுவோன்றாரு. அப்புறம் மாற்று மின் பெருக்கம் அதெல்லாம் வந்து செய்கிறேன்னு சொல்கிறார். சுற்றுலா கொள்கையை நானே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இப்போல்லாம் சுற்றுலா கொள்கையை முன்னெடுக்க போகிறாருன்னு பேசியிருக்கிறாரு அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. திரைக்கலை மேம்பாடு, எப்படி நம்ம வந்து திரைக்கலையை மேற்கொண்டு கொண்டு போகலாம், பாடநூலாக எப்படி நம்ம கொண்டு போகணும், இசைக்கல்லூரி எங்கெங்கெல்லாம் உருவாக்கணும், சின்ன திரைக்கு என்ன முக்கியத்துவம், கலை தூதுவர்கள்லாம் நம்ம எப்படி உருவாக்கணுங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நான் எண்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தேன். நாம் தமிழர் கட்சி எதிர்க்கக்கூடிய இந்த அப்புறம் வழக்கமாக இன்னொரு முக்கியமான விஷயம், உள்ளே வர்றவங்களுக்கு வந்து அந்த இது கொடுக்கணும், என்ட்ரி ஆகிறவங்களுக்கு, வட இந்திய என்ட்ரி ஆகிறாங்கன்னா உள்ளனா அவங்கள பற்றின டேட்டாஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இவங்க எதிர்க்கக்கூடிய சட்டங்கள் திட்டங்களும் ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை 2020 எதிர்க்கிறாங்க, தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் எதிர்க்கிறாங்க, தமிழ்நாடு அரசின் நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 ஸ்டாலின் கொண்டு வந்தது எதிர்க்கிறாங்க, சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் எதிர்க்கிறாங்க, என்ஐஏ எதிர்க்கிறாங்க, முத்ரா தேசம் எதிர்க்கிறாங்க, பொருளாதார அடிப்படையில் இடப்பகிர்வு எதிர்க்கிறாங்க, வக்ஃபு வாரிய சட்டத்தை எதிர்க்கிறாங்க, விதை சட்ட 2025 எதிர்க்கிறாங்க. இது யார் கொண்டு வந்ததுன்னா பிஜேபி கொண்டு வந்த சட்டம். டிராஃப்ட் சீட்ஸ் பில், வழக்கு திருத்த சட்டம் அதையும் எதிர்க்கிறாங்க. கடலோர ஒழுங்குமுறை, வன பாதுகாப்பு சட்டம், தொழிலாளர் திருத்த சட்டம், இப்படின்னு பல திமுக மற்றும் பாஜகவினுடைய திட்டங்களையும் வந்து எதிர்த்து பேசியிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவுங்கிற புத்தகம். ரொம்ப ஒரு முக்கியமான முன்னெடுப்பு இப்போ அறிவிச்சிருக்கிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கம்மிங் 23rd இருந்து அவர் வந்து பரப்புரை பயணத்தை துவங்குறாருன்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவருடைய பரப்புரை பயணம் தொடர்ச்சியாக எங்கெங்க நேரத்தில் பண்ணுறாரு, எந்தெந்த நாட்களில் பண்ணுறாரு, எந்தெந்த இடத்துல பண்ணுறாருங்கிறது முதற்கொண்டு போட்டாங்க. வீரியமாக அவருடைய பரப்புரை வேலையை ஆரம்பிச்சார். ஒரு தன்னம்பிக்கையும் அவருடைய விடாமுயற்சியும் நம்ம வந்து பாராட்டலாம். எப்படி இவருக்கான விடை கிடைக்க போகுது, ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சரி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு வங்கி இதன் மூலமாக அதிகரிக்குதா அப்படின்றத பார்க்கலாம். இல்லை விஜய் வருகையினால சில பேர் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்தல் ரிசல்ட்டில் தான் தெரியும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.